இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்கம்மா வாங்க. வரேன். என்ன ஊருக்கு புதுசா இருக்கு? எங்க இருந்து வரீங்க? ஆமா, நாங்க சென்னையில இருந்து ஓ வரோம். அப்படியா? அர்ச்சனை பண்ணிடலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. விஷால், துலாம் ராசி, விஷாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரானாம். உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. இசை மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். இசை நாமதேயஸ்ய மேஷராசியாம் ஜாதஸ்ய பரணி நட்சத்திரானாம் சக குடும்பானாம் க்ஷேமஸ்தேரி. எதுக்கு நீ அர்ச்சனை எல்லாம் பண்ண சொல்ற? ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் தேவ்யே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ. எந்த தைரியத்துல நான் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டேன்னு தெரியல. ஆனா இன்னைக்குமே விஷால் கூட நான் வாழணும். கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஆர்த்தி எடுத்துக்கங்க. என்ன நீ லூசுன்னு நினைச்சியா? ஹே விஷால், நீ விபூதி வச்ச உடனே அப்படியே அல்டிமேட் ஆயிட்ட. நல்லா இருங்கம்மா. அம்மன் அருளால அடுத்த வருஷமே கையில குழந்தையோட மன நிறைவா இந்த கோயிலுக்கு வருவீங்க. குழந்தையா? தேங்க்யூ சாமி, தேங்க்யூ so மச். ஆனா அதுல ஒரு சின்ன கரெக்ஷன். என்ன எதுக்கு நம்ம பர்சனல் விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு? பரவாயில்ல, நம்ம சாமி தானே. அவர்தான் அங்க போய் டெலிவரி பண்ணணும். இவர்கிட்ட சொல்லலாம். சாமி, அது என்ன பிரச்சனைனா எங்களுக்கு ட்வின்ஸ் தான் பிடிக்கும். அதுதான் எங்களோட வேண்டுதல். ஓ, அத உள்ள இருக்கிற அம்பாள் கிட்ட போய் சொல்லிடுங்க. பேஷா சொல்லிடுறேன். நல்லதுங்க சாமி, நல்லது. ஏய் ஏய், என்ன விளையாடிக்கிட்டு இருக்கேன்? உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்ற. டிவோர்ஸ் பேப்பர்ல வேற கையெழுத்து போட்டுட்டேன். சும்மா தேவையில்லாம ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. இந்தாங்க, இது அம்பாள் மேல சாத்திர பூ. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த அம்பாள் அருளால உங்களுக்கு ரெட்ட குழந்தைங்க பிறக்கும். ஐயோ, ரொம்ப நன்றி சாமி. ஏய், பர்ஸ் காணிக்க போடு. என்னால முடியாது. எடு. ஒரு நிமிஷம். பர்ஸ் எடுத்து காணிக்க போடு. ஏய், நானே ஏய், எடு. என்ன நச நசன்னு என்ன எண்ணிட்டு இருக்க? சாமி சொன்னதுக்கு பர்ஸையே போட்டுக்கணும். 500 தானே. இந்தாங்க சாமி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சரிங்க சாமி, வரங்க சாமி. வாங்க. வா விஷால், நம்ம கோயிலை சுத்தி பாப்போம். ஏய் இரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு விஷால் இப்படி கோயிலுக்கு வந்து டென்ஷனா பேசிட்டு இருக்க? என்ன தைரியத்துல ட்வின்ஸ் பிறக்கும்னு சொல்ற? அதுவும் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் நீ இப்படி சொல்ற பாரு. பூச்சிக்காத விஷால். ஏய், எனக்கு தெரியாம வேற எதுவும் பிளான் போடலையா? இல்லையே, எந்த பிளானும் இல்லையே. ஏன் இப்படி கேக்குற? இல்ல, நீ இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றத பார்த்தா டிவோர்ஸ் விஷயத்துல நீ ஏதோ கோல்மால் பண்ணுவியோன்னு தோணுது. அது ஒண்ணும் இல்ல விஷால். சன்னதியில நின்ன உடனே எனக்கு அப்படியே ஒரு வைப்ரேஷன், ஒரு இன்ட்யூஷன் கூட சொல்லலாம். நமக்கு ரெட்ட பிள்ளைங்க பிறக்கும்னு தோணுச்சு. மனசுக்குள்ள அந்த அம்மனே வந்து சொன்ன மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங். அதனாலதான் பூசாரி கிட்ட அப்படி சொன்னேன்.